ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோடய செகண்ட் ஓன் வாய்ஸில் வீடியோ. நாங்கள் நெக்ஸ்ட் டே திருச்செந்தூரில் இருந்து நெக்ஸ்ட் டே கிளம்புனோம். அந்த வீடியோவை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் டே என்ன பண்ணோம், வெடிக்காத்தால் 4 மணிக்கு எந்திரிச்சு 5 மணிக்கெலாம் ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டோம். ஸோ வெளியில் வந்தவுடனே அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி நாங்கள் பஸ் ஸ்டாப்க்கு வந்துட்டோம். ஸோ திருச்செந்தூர் பஸ் ஸ்டாப்லேருந்து திருநெல்வேலி ரீச் ஆனோம். ஸோ திருநெல்வேலி வந்த உடனே அங்கே கரெக்டாக ஒரு பஸ் இருந்தது. ஸோ திருநெல்வேலி பஸ் ஏறினோம். திருச்செந்தூர்லேருந்து டேரெக்டாக திருநெல்வேலிக்கு பஸ் இருந்ததுனால அங்கே நாங்கள் திருநெல்வேலி பஸ் ஏறி வந்துட்டோம். ஸோ நாங்கள் அங்கே 5 o'clockலாம் பஸ் ஏறினதுனால இங்கே 6 o'clockலாம் வந்து ரீச் ஆகிட்டோம் திருநெல்வேலிக்கு. ஸோ திருநெல்வேலி சீக்கிரமாக வந்ததுனால நாங்கள் என்ன பண்ணோம், சரி நெல்லை ஆண்டவர் நல்லாயிருக்கும் அங்கே கோவில் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், நேராக வந்து நெல்லை ஆண்டவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. கோபுரம் பார்க்கவே ரொம்ப பெருசாக இருந்தது. நான் வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். ரொம்பவுமே அழகாக இருந்தது கோவில். எனக்கு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ எல்லா சிலைகளுமே ஒவ்வொன்றும் பெருசு பெருசாக இருந்தது. நல்ல கல்வெட்டுக்கள். நிறைய வருஷங்களுக்கு முன்னாடி தான் கண்டிப்பாக இந்த கோவில் கட்டியிருப்பாங்க போல். ஏன்னா இப்போ இருக்கவங்க இவ்வளோ சூப்பராக இவ்வளோ அழகாக கல்வெட்டுலாம் வைக்க மாட்டாங்க. அப்போ செஞ்சது மிகவுமே பிரம்மாண்டமாக அழகாக இருக்குது. ஷூட்டிங் எடுக்கலாம் செம்ம ஸ்பாட். இது நிஜமாகவே சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச மூவிஸ்லாம் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு சரியாக தெரியல. அதுலேயுமே எங்கள் ஹஸ்பண்ட் திட்டிகிட்டே இருந்தார், சீக்கிரமாக ட்ரெயின் போயிடுது. 7 o'clock எங்களுக்கு ட்ரெயின். ஸோ இங்கே பார்த்துட்டு சீக்கிரமாக திரும்ப ரயில்வே ஸ்டேஷன் போகணுன்றதுக்காக அர்ஜென்ட்டாக நான் வீடியோ எடுத்தேன். ஸோ உங்களுக்கு அப்லோட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்க்காம இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் திருநெல்வேலி போனீங்கன்னா இந்த கோவில் விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா ரொம்ப இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய கடவுள்கள், பார்க்க வேண்டிய சிலைகள். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா பார்க்க முடியாது. நம்ம எவ்வளோ நாள் இருப்போமோ என்னமோ நமக்கே தெரியாது. அப்போது நம்ம எல்லா விஷயத்தையுமே பார்த்து அனுபவித்து ரசித்து இருக்கணும். அதுபோல் தான் நானும் இந்த கோவில் போகணும், சரி பரவாயில்ல டைம் ஆனாலுமே பரவாயில்ல எங்களுக்கு அப்படின்ற மாதிரி இந்த கோவில் போய் பார்த்தோம். உண்மையாகவே சொல்லணுன்னா மிக பிரம்மாண்டமாக சூப்பராக கட்டியிருக்காங்க. மிகப்பெரிய கோவிலாக இருக்குது இது. சுற்றி வரவே 1/2 hour ஆகும். அந்த கோவில் சிவனை சுற்றி வரவே நம்மளுக்கு 1/2 hour மேலே ஆகும். அவ்வளோ பெருசாக இருக்குது கோவில். எல்லா சிலைகளும் தனித்தனியாக செதுக்கி வடிவமைச்சு வச்சுருக்காங்க. நம்ம போகிற வழி எல்லாமே சிலைகள் தான். ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்குது. மிகவுமே சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம நடந்து போக போக அந்த கோபுரம் மேலே நிறைய பீஜான்ஸ் பறவைகள் எல்லாம் இருந்தது. எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. பட் அதை நான் கவர் பண்ணேன், அந்த இருட்டில் தெரியல. அங்கேருந்து அதுக்கப்புறம் திரும்பவும் ஆட்டோ பிடிச்சி நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். ஸோ ரயில்வே ஸ்டேஷன் வந்த உடனே ஒரு 10 minutesலேயே எங்களுக்கு ட்ரெயின் வந்துருச்சு. அப்புறமா நாங்கள் டைரக்ட் சென்னை ட்ரெயின் ஏறிட்டோம். திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு ட்ரெயின் பிடிச்சிட்டு ஆல்ரெடி நாங்கள் ரிசர்வேஷன் பண்ணியிருந்தோன்றதுனால ட்ரெயின் வந்த உடனே போனோம். எங்கள் சீட்டில் உட்காந்துட்டோம். அப்புறமா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வர ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டோம். என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, எப்போவுமே அந்த ட்ரெயின் டேரெக்டாக போயிடுமா, அன்றைக்கின்னு பார்த்து சுற்றி எங்களை ரொம்ப நேரம் பண்ணிட்டாங்க. காலையில் 6 மணிக்கு ஏறின நாங்கள் நைட்டு 11 மணிக்கு தான் ரிட்டன் போயிட்டு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போய் அடைஞ்சோம். வீட்டுக்கு போக உள்ள நாங்கள் ஆயிடுச்சு 1, 2 ஆயிடுச்சு. ஆனால் ரொம்ப சுற்ற வச்சாங்க. மானாமதுரை அந்த சைடு இந்த சைடு. எனக்கு கரெக்டாக ரூட் தெரியல அந்த பக்கம்லாம். மேபி உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். யாரெல்லாம் அந்த சைடு திருச்செந்தூர், மதுரை, திருநெல்வேலி, சேலம் அந்த சைடு இருக்கீங்களோ உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ரூட் தெரியும். இந்த பிரிட்ஜுமே எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஊரில் இருந்து யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன பிரிட்ஜுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். திஸ் இஸ் மை லாஸ்ட் வீடியோ.